Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy and the fulfillment. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நிழல் போல மறைவா இருந்தாலும் கர்த்தருடைய தேவ திட்டத்துல ஒரு முக்கியமான பங்கு வகித்த லீதியாள் அப்படிங்கிற பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தியும் கர்த்தர் அவங்களை எப்படியெல்லாம் எடுத்து பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத பத்தியும் தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். இதுல லீதியாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்ப்போம். இந்த லீதியாள் ஆசியா மைனரில் உள்ள நகரமான தியத்தீரா அப்படிங்கிற பட்டணத்துல அவங்க வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த ஆசியா மைனர் அப்படிங்கிறது இன்றைய நாள்ல துருக்கி நாடு, அதாவது டர்க்கி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தியத்தீரா பட்டணம் அப்படிங்கிறது சாயமிடுகிற தொழிலுக்கு, அதாவது டையிங் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பெயர் பெற்றது, ரொம்ப ஃபேமஸ் ஆனதான். குறிப்பாக இந்த ஆன்ஷியன் டேஸ்ல, அந்த பண்டைய காலங்கள்ல ஆடம்பரம் மற்றும் அரச குடும்பத்தினரால மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த லக்ஸுரி பொருளான பர்பிள் டை. இந்த பர்பிள் டைங்கிறது ரொம்ப லக்ஸூரியஸான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பர்பிள் டையோட உற்பத்திக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ஃபேமஸான நகரம் தான் தியத்தீரார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த லீதியாள் வாழ்ந்த காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டுல, குறிப்பாக அந்த வருஷம் சொல்லணும்னா கிபி 49 52 இந்த காலகட்டத்துல பவுலோட 2வது மிஷனரி பயணத்தின் போது அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ரோம பேரரசோட காலத்துல, அதாவது பேரரசர் கிளாடியஸ் அப்படிங்கிறவருடைய ஆட்சிக்கு கீழே தான் இந்த பட்டணம் இயங்கி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி நமக்கு சொல்றத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16 குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த காலத்துல மாசிடோனியாவில் ஒரு ரோமானிய காலனி அப்படிங்கிற அந்த இடத்துல தான், மாசிடோனியா அப்படின்னா நார்தர்ன் கிரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல அழைக்கப்படுது. அங்க ஒரு ரோமானிய காலனியில தான் இந்த லீதியாள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படின்னே சொல்ல முடியும். ரோமர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வணிகம், மதம் மற்றும் சமூக ஒழுங்குல அவங்க ரொம்ப டாப்ல தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி உயர்ந்த வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரித்திரத்துல பல இடங்கள்ல நம்ம படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் லீதியாள் இந்த தியத்தீரா பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த லீதியாளுடைய வாழ்க்கை முறைகளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவங்க செய்த தொழில் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் முதலாவது பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பண்டைய காலங்கள்ல இந்த பர்பிள் டை அப்படிங்கிற உற்பத்தி இருக்குல்ல, அது ரொம்ப விலை உயர்ந்ததாகவும் ஆடம்பரமான பொருளாகவும் கருதப்பட்டுச்சு. அதாவது ரொம்ப லக்ஸூரியஸாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் அது கருதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பர்பிள் டை அப்படிங்கிறத எதுல இருந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மியூரெக்ஸ் அப்படிங்கிற கடல் நத்தை, ஸ்னெயில்ஸ் இருக்குல்ல, அந்த நத்தையில இருந்து தான் இந்த ப்ராடக்டை அவங்க உற்பத்தி பண்றாங்க. இது ஒரு காஸ்ட்லியான ப்ராசஸ் அப்படின்னும், இது ரொம்ப கடினமான வேலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த பர்பிள் கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த உடைகள், இது ரோமானிய அதிகாரிகளும் அரச குடும்பத்தினர் போன்ற உயர் அடுக்கு, அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மாத்திரம்தான் அந்த பர்பிள் கார்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள், அதனால அவர்களால மட்டும்தான் அதை வாங்கவும் பயன்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த ஆடம்பர ஜவுளிகள்ல வியாபாரம் செய்ததுனால இந்த லீதியாளுடைய பிசினஸ் உயர் வகுப்பு, அதாவது ஹைலி இருக்கிறாங்கல்ல, அந்த உயர் வகுப்பு வாடிக்கையாளர்களோட தான், அதாவது வெல்தி கிளையன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட தான் இவங்களுடைய வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கமர்ஷியல் ட்ரேட் நெட்வொர்க்கும் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னும், அதே போல இவர் ஒரு விற்பனையாளரை விட, ஒரு வெண்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள விட இவங்க மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சொந்தமாக அவங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் வித் எம்ப்ளாயிஸோட அவங்க வச்சு வேலை வாங்கி கொண்டிருக்கலாம். அவங்களுக்கென்று சொந்தமாக ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் நடத்திருக்கலாம், நிறைய வேலைக்கு ஆட்களை வச்சு பணி செய்திருக்கலாம் அப்படின்னும், அல்லது ஒரு வெல்த்தியான ஹோல்சேல்
ஹோல்சேல் ட்ரேடராகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரிக்கல்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த லேவியருடைய பணிகளும் அவங்களுடைய செல்வாக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அப்போஸ்தலர் 16:15 இந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவரது தயாரிப்பு, அவங்க செய்யறாங்கல்ல அந்த தயாரிப்பு, அந்த பர்பிள் க்ளோத்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலாக அந்த நாட்கள்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தொழில் செய்பவர்களை பொதுவாக இந்த பர்பிள் பிசினஸ் பண்றவங்களை சொசைட்டியில், அதாவது பிஸ்னஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் சொசைட்டியில் இலைட் அந்தஸ்தில் வச்சுருப்பாங்களாம். ரொம்ப ஹை கிளாஸாக அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறத பார்க்குறோம். இந்த லீதியாளுடைய பிஸ்னஸ் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, அது இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க செஞ்சது ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு லக்ஸுரி பிராண்டோட சக்ஸஸ்ஃபுல் சிஇஓ அப்படின்னு சொல்லி லீதியால சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாண்டர்டும் கிளாஸும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க ஒரு வெல்த்தியாகவும் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்துல ரோமானிய காலனியில சொந்தமாக தனக்கு அப்படின்னு சொல்லி சொந்தமாக ஒரு வீடு வைத்திருக்காலே அது ஒரு உயர் அந்தஸ்தை, ஒரு ஹை ஸ்டேட்டஸை தான் காட்டும் அப்படின்னு சொல்லி சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல தான் லீதியாளுக்கு ஒரு வீடு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வீட்டில தான் தன்னுடைய சொந்த வீட்டுல பவுலையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் நீண்ட நாட்களுக்கு தன்னுடைய வீட்டுல தங்க வச்சு அவரை பராமரித்து பாதுகாத்து கொண்டாங்க. லீதியாள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இவருடைய கடவுள் நம்பிக்கை, ரிலீஜியஸ் பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 16:14 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க யூதர் இல்ல, ஒரு புறஜாதி பெண்மணி தான். இவங்க யூதரா இல்லாட்டா கூட தேவன் மேல அதிக பக்தி வைராக்கியம் கொண்டவங்க, தேவனை நம்பி ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யூத பாரம்பரியங்களை இவங்க முழுவதுமா ஃபாலோ பண்ணல. ஆனாலும் ஜெபங்கள், ஜெப கூடுகைகள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்க தவறாம போய் கலந்து கொள்றத வழக்கமாக அவங்க வைத்திருந்தாங்களாம். தேவனுக்கு பயந்த ஒரு பக்தியுள்ள பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சத்தியத்திற்கு அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க. அதனால தான் தேவன் தமது வார்த்தைக்கு அவங்களுடைய இருதயத்தையும் மனதையும் திறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, வேதம் காட்டும் லீதியாள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பவுலுக்கும் லீதியாளுக்குமான சந்திப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அப்போஸ்தலர் 16:7-15 இந்த வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பவுல் துரோவா அப்படிங்கிற பட்டணத்துல நைட் அவர் ஸ்டே பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துல அங்க ஸ்டே பண்ணியிருக்கிற பொழுது மக்கதோனியா தேசத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி பவுலை கூப்பிடுற மாதிரி ஒரு மனிதன் வந்து, எங்க தேசத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு மனிதன் வந்து கூப்பிடுற மாதிரி ஒரு தரிசனத்தை பவுல் பார்க்கிறாரு. அந்த தரிசனத்துல இருந்து பவுல் என்ன தெரிந்து கொள்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மக்கதோனியாவுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிந்து கொண்டு அங்க போறதுக்கு அவர் பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது தேவனால முன்குறிக்கப்பட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வசனங்களை வாசிச்சா அவங்க மக்கதோனியாவுக்கு போற பிளான்ல இல்ல, அவங்க வேறொரு பட்டணத்துக்கு போறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆவியானவர் அவர்களை தடை செய்து மக்கதோனியாவுக்கு போகும்படி டைவர்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது பியூரா தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த பிலிப்பு பட்டணம் அப்படிங்கிறது மக்கதோனியா தேசத்து நாடுகள்ல அதுல தலைமையானதும் ரோமர்கள் குடியேறினதுமான முக்கியமான பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்கேதான் பவுல் மக்கதோனியால தான் இந்த பிலிப்பி அப்படிங்கிற பட்டணம் இருக்கிறது ஒரு முக்கியமான நகரம். இந்த இடத்துல தான் பவுல் சில காலங்கள் தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த தங்கி இருந்த காலகட்டத்துல ஓய்வு நாட்கள் வருகிற பொழுதுலாம் இவங்க என்ன செய்வாங்க, பட்டணத்திற்கு வெளியே போய் அங்க இருக்கிற ஆற்றின் அருகே எல்லாரும் கூடி ஜெபிக்கிறத வழக்கமாக வைத்திருந்தாங்களா. அங்க வர்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறத வழக்கமாக வைத்திருந்தாங்க. அப்படி அங்க கூடி வந்திருக்கிற பெண்களுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ, பெண்கள் ஆண்கள் இவங்க எல்லாத்துக்கும் பவுல் என்ன செய்வாரு, உபதேசங்கள் சொல்லுவது வழக்கமாக வைத்திருந்தார். அந்த இடத்துக்கு தான் தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமான லீதியாள் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த கூடுகைக்கு தான் அந்த ஆற்று நெருக்கே கூடுறாங்கல்ல, அங்கதான் பவுலுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு லீதியாள் தேவ வார்த்தைகளை
கேட்டு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப வசனத்தை கவனிக்கும்படிக்கு தேவன் லேவியாளுடைய உள்ளத்தை, இருதயத்தை திறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அடிக்கடி நம்முடைய ஜெபங்கள்ல சின்ன வயசுல இருந்து சரி, எல்லாருமே அடிக்கடி நம்ம ஜெபங்கள்ல லேவியாளுடைய உள்ளத்தை திறந்தது மாதிரி ஏன் உள்ளத்தையும் திறங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத நம்ம வழக்கமா வச்சிருக்கோம். நீங்களும் கூட அப்படியே ஜெபித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் லேவியாளுடைய உள்ளத்தை ஏன் திறந்தாரு? அவர் திறந்த உடனால லேவியாள் கர்த்தருக்கு என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத தெரிந்து கொண்டு ஜெபிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப தேவ வார்த்தையை கேட்டு இந்த லேவியாள் விசுவாசித்து தேவனை இருதயத்துல ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்களேன், தன்னுடைய செயல்கள்ல அதை வெளிப்படுத்தி நிரூபித்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உடனடியாக அவங்களும் அவங்க வீட்டாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தை உடனே விசுவாசத்திற்கு உடன்படுத்தின ஒரு மிகப்பெரிய காரியத்தை லேவியாள் அந்த இடத்துல செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பவுலுக்கும் லேவியாளுக்குமான முதல் சந்திப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. லேவியாளுடைய உள்ளத்தை தேவனாகிய கர்த்தர் அகல திறந்த உடனே அவங்க என்னென்னலாம் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தாங்க, கர்த்தருக்கு அவங்க எப்படி எல்லாம் பயன்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு 3 காரியங்கள் பார்க்கலாம். முதலாவது, உடனடியாக கர்த்தருக்கென்று உதவிக்கார ஊழியத்தை அவங்க செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு இம்மீடியட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஊழியத்தை அவங்க செய்யறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:15 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவ வார்த்தைகள் அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க, ஞானஸ்நானம் பெறாங்க. உடனே என்ன பண்றாங்க, பவுலையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் தன்னுடைய வீட்டுல நீங்க வந்து தங்கிக்கங்க, என்னுடைய வீட்டுல வந்து நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயவாக வருந்தி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர்களை பல நாட்களாக தன்னுடைய இல்லத்துல தங்க வைத்து நல்ல உபசரித்து அவங்களை பாதுகாத்து பராமரித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்துல தேவனுடைய பணிகள் அதிகமா செய்யறதற்கு இவங்க ஆதரிப்பு கொடுத்தாங்க. நிறைய நேரங்கள்ல தேவ வார்த்தைகள் பரவுறதுக்கு இவங்க உதவியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது அவங்க செய்த லேவியாள் செய்த ஊழியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க உதவிக்கார ஒரு ஊழியத்தை அவங்க செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பினான்சியலாகவும் ஒரு சப்போர்ட் மினிஸ்ட்ரியா அவங்க பண்றதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:15-16 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் தவிர பவுல் சொல்லியிருப்பாரு, பிலிப்பியர் தவிர என்னுடைய ஊழியங்கள்ல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வேற யாருமே உடன்படல அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்தாக பவுல் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா பவுலுடைய ஊழியங்களுக்கு பெருமளவுல இந்த லேவியாள் உதவி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். லேவியாள் தான் பிலிப்பு பட்டணத்தோட ஃபர்ஸ்ட் விசுவாசியா, முதல் விசுவாசியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 14ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த லேவியாள் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் விமனாக, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்ததுனால தன்னுடைய செல்வத்தை தேவ ஊழியங்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் செலவிட்டாங்க. பெருமளவு அவங்க செலவிட்டு உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஊழியங்கள் அந்த தேசத்துல நிறைய செய்யறதுக்கு பலப்படுத்துற காரியத்தையும் அவங்க செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஊழியங்களை தாங்குற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணியை அந்த இடத்துல லேவியாள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்தெந்த நேரங்கள்லாம் பவுல் தளர்ந்து போறாரோ அவங்க கை தளர விடாத பிடிக்க தாங்கி பிடிக்கிற ஊழியத்தை அந்த இடத்துல லேவியாள் செய்ததை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அவங்க செய்த ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இல்லத்தை தேவனுக்காக திறந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார், இவங்க தன்னுடைய இல்லத்தை கர்த்தருக்கு என்று திறந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:40 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த தேசத்துல முதல் ஹவுஸ் சர்ச் அப்படின்னு சொன்னாலே அது லிடியாவோட வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த சம்பவம் தெரியும். அந்த சிறைச்சாலையிலேருந்து அவங்க வெளியே வந்ததும் அவங்க நேரடியாக முதலாவது போனது யாருடைய வீட்டுக்குன்னு சொன்னா, இந்த லேவியாளோட வீட்டுக்கு தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் முதலாவது அவங்க லேவியாளோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லேவியாளோட வீடு விசுவாசிகள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத நம்ம இங்க கவனிக்கணும். அநேகர் அந்த இடத்துல கூடி வந்து ஜெபிக்கும்படிக்காக லேவியாள் தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் கண்டிப்பாக அங்கதான் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பவுலும் சீலாவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஈரோப்ல, அதாவது ஐரோப்பாவில முதல் கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றாகத்தான் லேவியாளுடைய வீடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஹவுஸ் சர்ச் இன் ஈரோப் அப்படி லேவியாளுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி சரித்திரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். லேவியாள்
வீட்டு தேவாலயத்தை பொறுப்பேற்று அவங்க தான் நடத்திட்டு வந்தாங்க. அவங்க தான் அந்த தேவாலயம், அந்த ஜனங்கள்லாம் கூடி வந்திருக்கிற பொழுது ஜெபிக்கிறது, அவங்களுக்கு காரியங்களை சுவிசேஷத்தை சொல்றது, இப்படிலாம் அந்த காரியத்தை லீதியாள் தான் பொறுப்பேற்று அந்த சபைகளை நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? கர்த்தர் அவர்களை தொட்ட உடனே அவர்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கறத தான் இங்க நம்ம கவனிக்கணும். சரி, தேவன் அவங்களுடைய இருதயத்தை திறந்து அவருடைய வார்த்தையால நிரப்பினாரு. சுவிசேஷ பாரத்தை அவங்க உள்ளத்திற்குள்ளாக வைத்தார். அப்ப அவங்கள கொண்டு சுவிசேஷத்தை அந்த பட்டணம் முழுவதுமாக பரவ செய்யணும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தமும் திட்டமுமாக இருந்துச்சு. அதனால அந்த பட்டணத்துல லீதியாள் மூலம் சுவிசேஷம் பரவிற்று அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். லீதியாள் யூதர் அல்லதான், யூதரான பெண் கிடையாது, அவங்க ஒரு புறஜாதி பெண்மணி தான். ஆனாலும் தேவன் தமது சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அவங்க யூதரா இருக்கணும், கிரேக்கரா இருக்கணும்னு சொல்லி இல்லை, யாரா இருந்தாலும் சரி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடை இல்லை. கர்த்தர் அவர்களை தேர்வு செய்வார், எடுத்து பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு லீதியாள் ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, ஏன் லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? அத்தனை பேர் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனதை மட்டும் ஏன் திறந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 காரியங்களை நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவங்களுடைய இருதயம் தேவனை முழு இருதயத்தோட அவங்க தேடிக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு புறஜாதியாரா இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் தேவ வார்த்தைகள் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட அந்த ஜெப கூட்டங்களுக்கு அவங்க கடந்து செல்வாங்களாம். இவங்க சொசைட்டில ஒரு இலிட் அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்தா கூட தேவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி ரொம்ப தேடிக்கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய இருதயம் ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு ப்ரிப்பேர்டு ஹார்ட்டாக அவங்களோட இருதயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க முன்னாலேயே கர்த்தரை தேடுகிற ஒரு பெண்மணி தான். ஆரம்பத்துல இருந்தே கர்த்தரை தேடிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்களோட இருதயம் ஆயத்தமான ஒரு ப்ரிப்பேர்டு ஹார்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் தேவ வார்த்தைகளை கேட்கும்படிக்காக அவங்க மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பமும் தன்னை சேர்ந்து கூட இருக்கிற பிற மனிதர்களையும் கூட கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்களாம். அந்த இடத்துல பவுல் வார்த்தைகளை பிரசங்கித்தாங்கல்ல அந்த ஓய்வு நாள் அப்ப வெளியில, அந்த இடத்துல தான் மட்டும் வரல, தன்னை சேர்ந்தவர்களையும் அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஊழியம் அப்பவே ஆரம்பமாயிருச்சு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். முதலாவது குடும்பத்துல அவங்க ஊழியம் செய்தாங்க, தன்னை சுற்றி உள்ளவர்களை தேவ வார்த்தைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து உன்னதமான ஒரு பணி, தன்னுடைய வீட்டை ஜெப ஆலயமாக அவங்க மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆரம்ப கால சபைக்கு இவங்க ஒரு தூணாக, ஒரு பில்லராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தேவனுக்கென்று அவங்க வைராக்கியமாகவும் தைரியமாகவும் விசுவாசத்தோடையும் அநேக ஊழியங்களை நிறைவேற்றி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சீஷியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் தன்னால முடிந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் எந்த அளவுக்கு முடியுமோ உதவிகளை செய்து ஊழியங்களை தாங்கி பலப்படுத்தினாங்க. அவங்களை கைகளை தளர விடவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, ஏன் தேவன் அவருடைய இருதயத்தை திறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, தேவ ராஜ்யத்தோட திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவங்களுடைய உள்ளத்தை திறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மக்கெதோனியா அப்படிங்கிற அந்த தேசத்திற்குள்ள சுவிசேஷத்தை பரவணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய இல்லத்தை லீதியாள் திறந்து கொடுத்தாங்க. சுவிசேஷ எழுப்புதல் இருக்குல்ல, எழுப்புதல் அப்படிங்கிறது எல்லா தடவையும் இருக்கு. சுவிசேஷ எழுப்புதல் இந்த ஆசியா தேசத்துலதான், ஆசியா அப்படிங்கிற பகுதிகளில் தான் பவுலும் அவங்களோட உடன் ஊழியர்களும் என்ன செஞ்சாங்க, ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மக்கெதோனியா தேசத்துல சுவிசேஷ எழுப்புதல் ஆசியாவிலிருந்து ஐரோப்பா நாடுகளுக்குள்ளாக இவர்கள் மூலமாக தான் பரவுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்துக்கு லீதியாள் ஒரு எழுப்புதல் பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கென்று தைரியமாகவும் விசுவாசத்தோடையும் பல ஊழியங்களை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆசியாவிலிருந்து இந்த யூரோப்புக்கு தேவ வார்த்தை லீதியாள் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தின் மூலமாக தான் கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் இவர்களை ஒரு எழுப்புதல் பாத்திரமாக தெரிந்து கொண்டு அந்த தேசத்துல சுவிசேஷத்தை பரவ செய்தாள் அப்படின்னு சொன்னா, இந்த லீதியாளுடைய பங்கு எவ்வளவு விசேஷமானதுன்னு பாருங்களேன். நமக்கு நிறைய இடங்கள் அவங்கள பத்தி சொல்லப்படாததுனால இந்த பாத்திரம் ரொம்ப ஹிடனாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு ஹிடன் கேரக்டராகவே இருந்தாலும், ஒரு நிழல் மாதிரி இருந்தாலும், அவங்க கர்த்தருக்கு என்று எவ்வளவு பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். தேவன்
தேவனுடைய ராஜரீக திட்டமான இந்த கடைசி கால எழுப்புதல் இருக்குல்ல, இது நம்முடைய தேசத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதற்காகத்தான் நம்ம நிறைய நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆசையாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை பரவு செய்யறதற்கும் தேவ திட்டத்தை தன்மேல ஏற்றுக்கொள்ளவும் அதற்கென்று வழிகளையும் வாசல்களையும் நம்ம திறந்து கொடுக்க கடைசி கால லீதி ஆட்களை தான் இந்த நாட்கள் திரளாக இந்த கடைசி நாட்கள்ல எழும்பணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய திட்டமாக இருக்கு. அப்படிப்பட்ட கடைசி நாட்கால லீதி ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கவனிக்கணும். அவர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடக்கூடாது. கடைசி கால ஊழியம் அப்படிங்கிறது வெறுமனே ஸ்டேஜ்ல நம்ம மைக் பிடிச்சு ஒரு பப்ளிக்ல நின்று பேசுறது மாத்திரம்தான் ஊழியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கடைசி கால ஊழியம் அப்படிங்கிறது தேவ ராஜ்யத்தை, தேவ சித்தத்தை, தேவ மனதில் உள்ள பாரம் இருக்குல்ல, அதை நம்ம ஏற்றுக்கொண்டு சுமக்கிறவர்களாக நம்ம இந்த நாள்ல இருக்கணும். லீதியால் அப்படிதான் அவருடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து சுவிசேஷ எழுப்புதலை தன்னுடைய மக்கெதோனியாவுக்குள்ள பரவ செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவ மனதில் உள்ள பாரத்தை நம்மேல ஏற்று சுமக்கிற லீதியாளாக இந்த நாள்ல நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்ம அப்படித்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு நம்ம ஆயத்தத்தோடு இருந்தா இந்த நாள்ல கர்த்தர் உங்க இருதயத்தையும் திறக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம அவசியம். தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கேற்ற வாசல்களை திறந்து கொடுக்கிற கடைசி கால லீதியாளாக கர்த்தர் உங்களை தேடுகிறார் அப்படிங்கிறது தான் இன்று நம்ம இந்த லீதியாளுடைய சம்பவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாருடைய இருதயத்தையும் தேவனாகிய கர்த்தர் திறந்து உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமீன்.